அங்கே. கேரளாவுக்கு வந்து ஒரு டீ கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். புரியல. 5 minutes. ஓகே, கேரளாவே வந்துட்டோம். பட் இன்னும் விலாகே ஸ்டார்ட் பண்ணல. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கடையில் காலையில் 5 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மணி 10:45 ஆகுது. ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் மழை விட்டு இந்த மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் கேமரா எடுத்து இப்போ தான் மாட்டுறேன். ஷூவில் ஃபுல்லாக தண்ணி சேருன்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ரைடிங் ஜாக்கெட்டு ஃபுல்லாக ஏறணும். பில்லியன் ரைடர் நதியா. ஓகே, இப்போ வந்து நேராக நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து தொடுப்புழா. ஆனால் ரூம் புக் பண்ணியிருக்கிறது வந்து இலிக்கல் கல், வாகமான் பக்கத்தில் இருக்குது. இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு வர மாதிரி ஐடியா. இப்போ நெக்ஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் தான் போகிறோம். முதல்ல பங்க்கு போகிறோம், பெட்ரோலை ஃபுல் பண்ணுறோம், அடுத்தது ஹில் ஸ்டேஷன் ஏறிடுறோம். பின்னாடி அந்த பாக்ஸ் இருக்குல்ல, கால் இடிக்கும்ல. நான் என்ன உன்ன மாதிரி இத்துளுண்டா இருக்கேன். ஓகே, டேங்கை ஃபில்லப் பண்ணியாச்சு, கிளம்புறது தான். இப்போ அடுத்து நேராக ஹில் ஸ்டேஷன் தான். வாவ், இதுக்காகவே ஒரு 1/4 மணி நேரம் இங்கே நிற்கலாம் போல இருக்கே. பார்த்தியா எப்படி இருக்குன்னு? காரை பாருன்னு. உண்மையிலே சொன்ன போனால் இந்த ஏரியாவே சூப்பராக இருக்கு. என்னது இப்போ அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் vlogல. அப்பா, ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுப்பா. கேமராவில் பட் அந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. பட் ஆனால் இந்த மேடு அப்படியே ஒரு மேடு ஏறி அப்படி இறங்குது. பட் இங்கேயும் நல்லா மழை பேஞ்சிருக்கு. பட் நம்ம நேரம் மழை பேஞ்சதுக்கும் இந்த ரோடுக்கும் அதே டைமில் நான் vlog பண்ணுறதுக்கும் ஈஸியாக போச்சு. பைனாப்பிள். நான் அப்பயிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் என்னத்தை யோசிச்சு சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்லிகிட்டு இருக்கிற. அது தாண்டி நான் சொல்கிறேன், கரெக்டாக vlogல சொல்கிறேன். பைனாப்பிள் அப்படின்ற நீ கரெக்டாக கேட்குற. இங்கே வேணா கேட்டுக்கோ. தொடுப்புழாக்கு இந்த ரூட்டு தான் போட்டிருந்துச்சு. இன்னும் ஹில்ஸே ஏறல. நான் எப்போவோ சொன்னேன் இன்னும் ஹில்ஸ் ஏற போகிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு ஹில்ஸ் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதான் ஓட்டுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஹில்ஸ் வர மாதிரி தெரில. கத்திப்பாராவா? இங்கே 516 கிலோமீட்டர் காட்டுதுண்ணா. என்ன வர வர சிவாபுர சேட்டை அதிகமாக இருக்கு. ஆமாம் தானே? சத்தியமாக என் வண்டிக்கு மட்டும் வாயிருந்துச்சுன்னா கதறிடும். நாளை விட்டுறா சாமின்னு. எங்கடி இருக்கு? அடி பாவி, ஏதோ யார் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விட்ட? எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இவதான் பார்த்தா. ஐயோ எடுத்துருச்சா? சாரி ப்ரோ, நான் என் வண்டி ஓட்டுற ஞாபகத்திலே ஓட்டிட்டேன். நம்ம வந்து இப்போ ஒரு குட்டி எருமை மாடு எடுத்திருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். என்ன திருப்பிடுவீங்களா? வாவ் நைஸ் லொகேஷன். வா,
ஆனால் நிஜமாக இந்த ராயல் என்ஃபீல்டு ஓட்டிகிட்டு மோட்டோ விளாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு எனக்கே காதடிக்குது டப்பு டப்பு டப்புன்னு. ஏன்னா இதுதான் நான் போகிறேன். தெரியுது காட்டு சவுண்ட் வந்துச்சு. ப்ரோ போகுது ப்ரோ. மேலே மேலே போய் பார்க்கலாமா? ஓ மை காட், அங்கே ஒருத்தர் ஏறி நின்றுட்டுருக்கான். இல்லை அந்த இது மூஞ்சலை மறைச்சிருச்சு அந்த இதாகும்போது, பிரீத் பண்ணும்போது. மலையை ரசிக்கணும். என்ன ஆளாளுக்கு ரெயின் லேயர் போட்டுட்ருக்கீங்க. சூப்பர்மேன் ரசிக்கலாம். நாங்கள் ஜீரோ மேன். இங்கே ஒருத்தி இவளும் போட்டுக்கிட்டாரு ரெயின் லேயரு, இவரும் போட்டுக்கிட்டாரு, அவரும் போட்டுக்கிட்டாரு, அவர் பிரிச்சிட்ருக்காரு. போட்டுருவாரு. ப்ரோ ரெயினை என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆளாளுக்கு மாட்டிக்கிட்டு மாட்டி இருக்கிறதே இல்லதான், லீவ் ஆகி போட்டுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ரெயின்ல நனையாம இருக்கிறதுக்கு தான் ரெயின் கோட்டு. அதாவது வந்ததே ரெயின்ல நனையிறதுக்கு. ஐயா வரும்போதே நனைஞ்சிட்டு தான் வந்தோம். நனையணும்னா எங்க? அது பைக் ரைட்ல நான் அது வந்தது வேற வழி இல்லை, நனைஞ்சு தான் ஆகணும். நான் என்ன சொன்னேன்னா அந்த ஹீட்டர்ல உனக்கு ரெயின் லேயர்லாம் கொடுத்தனே, நான் ஒருத்தர் இருக்கேன் விட்டுட்டு போகிறேன், கொஞ்சமாக யோசிச்சியா? போயிட்டே இருக்கேன். நீ பின்னாடி வந்தால் தானே எல்லாரையும் கவர் பண்ணுங்க. அது சரியான போஸ்ட். சூப்பர் போஸ்ட். நான் வேணும். அப்படியே ஆமாண்ணா. பாப் வாய்ஸ்ல வருவானே அவன மாதிரி. நீ மேலே அப்படி அந்த சைடு மேலே இப்படி ஏற்று. இல்லை இந்த கை அப்படி கீழே. யோ அதில் யூடியூப்ல போட்டு கேவலப்படுத்திடாத. ஏன் போட்டு தான் இருக்குது. வேற என்ன போஸ்ட் கொடுக்கலாம்? 3 பேர் தண்ணி இங்கே நின்று வீடியோ எடுக்கிறீங்களா? இங்கே நின்று வீடியோ எடுக்கிறீங்க. ஸ்கை வியூவில் தெரியுற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்டில் ஸ்கை மட்டும் இருக்கிறேன். போது என்னால் முடியல. போட்டோ எடுத்தீங்களா இல்லையா? நான் பாகுபலி மாதிரி இருக்கேனா? கடைசியில் அந்த கத்தி இப்படி சொல்லிட்டு உட்காருவான்ல, அது மாதிரி இருக்கேன். நாங்கள் பாரு, அண்ணா சூப்பராக போஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு மழை வரும். எனக்கு மழை வேணும். லைட்டாக அப்படியே மழை பெஞ்சும் பெய்யாத மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அங்கே என்ன இருக்கு? அந்த பாறை தானே? வேற ஆனை மாதிரியே ஒரு பாறை இருக்கும். இல்லை இல்லை, ஆனை விழுந்த இடம். ஆனை உருண்ட இடமா? ஆனை அங்கிருந்து விழுந்து. ஆனை விழுந்துருச்சா? என்ன க்ளோஸ் பண்ணலாம் கேட்டேன். ஆனை பாறை கேட்டால் ஆனை விழுந்த இடங்கிறாங்க. இந்த பாட்டு போகிற துடுப்புல வியூ இல்லைக்கல் வியூ. ஓகே, நாளைக்கு தானே காலைக்கு அதான் போட்டுட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் டெலிட் பண்ணாமல் இருந்தேன். என்னாச்சு? தூக்கி தோல்ல போட்டு வா. இது எப்படி விரிசல் விரிசல் அடி பாய், விரிசல் வரதுக்கு அதுன்னு. ஆக்சுவலி இது ஒரு டூரிசம் ஸ்பாட்டா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா யாரையுமே காணோம். நாங்கள் போகிற லொக்கேஷன்லாம் அவ்வளோவா ஆளுங்களே இல்லை, யாரையுமே அவ்வளோவா காணோம். பட் ஆனால் சொன்னார் முன்னாடி சிவா ப்ரோ, ஃபயாஸ் ப்ரோலாம் சொன்னாங்க முன்னாடி, நிறைய பேர் இங்கே தான் டூர் வந்துட்டுருக்காங்க, நம்ம ஃபேமஸாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா?
ஆக்சுவலி இந்த மாதிரி ரூட்டே இல்லாத ஒரு மலைக்கு மேலே போய் அங்கே ஒரு கல் தெரியுது பார்த்தியா, அந்த இடத்துல உட்காரணும் தான். எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. அவன் பையன் பாரு கொஞ்சம் கூட இதே ஆகலை. அவன் பாட்டுக்கு நானும் வரேன், எங்கே வேணா போங்க. ஓய் 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 அம்மா வீலிங் ஆச்சு. ஐயோ என்ன செங்குத்தா ஏறிட்டு இருக்கு, இதில் எப்படி இறங்க போகிறோம்? அண்ணா போகலாம். நான் சீரியஸாக டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ செங்குத்தாக ஏறுது, இந்த வழியிலே திரும்ப இறங்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல வேலை இந்த வழி, இப்போ வந்த வழியில் நம்ம திரும்ப இறங்க போகிறது இல்லையா. செங்குத்தாக இப்படி ஏறுது. க்ளவுஸ் ஏன் போடலன்னா நினைஞ்சிருச்சு கை க்ளவுஸு, அதனால தூக்கி அதை ஸ்கூட்டியோட பேக் சீட்டில் போட்டாச்சு. Seriously, I love this adventure. நீ என்ன நினைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு வர சொன்னாரோ தெரியல, என்ன நினைச்சிட்டு வர சொன்னாரோ தெரியல. இரு போயிருட்டோம். ஆள் தடுமாறுறாருப்பா ரொம்ப. ஃபால்ஸ் போகிறதுக்காக நல்ல ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. பைக் பக்காவாக பார்க்கிங் பண்ணிவிட்டு God's own country. God's own country. எல்லாரும் இங்க பாருங்க, இதுதான் நம்ம வலிக்குது விழுந்துறாத. எவ்வளவு வாட்டர் காணிங்க. இந்த குளிக்குள்ள உட்கார்ந்து குளிக்கலாம். வீடியோல நான் பார்த்தேன். மண்டை காணாம போயிடும். பயாஸ் bro குளிக்குள்ள உட்கார்ந்து வீடியோ குளிச்சேன்ல. சீரியஸா ஆனா விழுந்தோம்னா முடிஞ்சிரும். வலிக்குது bro, நீ சும்மா இரு. போலாம். இங்க உங்க டாடி விட்டுட்டு நீ பாட்டுக்கு தனியா வந்துட்ட. டாடி நீயே கலைக்கிற. இது ஆனால் அனுப்பிச்சிருக்காரு, அந்த குழிக்குழியா இருக்கும். வாங்க பாரு, அங்கே ஒரு குழி, அங்கே ஒரு குழி. போலாமா? அது ஒன்று, இது ரெண்டு. பிரெட் பஜ்ஜியா? என்னது பழம்பொரியலாம்? வாழைப்பழம் இதில் கிளம்பு ஸ்வீட்டாக இருக்கும். வைங்க. வந்து என்ஜாய் பண்ண சூப்பராக இருக்கும். இந்த
பைக் ட்ரிப் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா மழை இந்த சீசன் மழை வந்துட்டே இருக்கும், நம்ம நனைஞ்சிட்டே வர வேண்டியதான். இப்போ நீ பெருமையாக சொல்கிறியா இல்லை கலாய்க்கிறியா? ரெண்டுமே இருக்கு. இதே சம்மர் டைம்ல வந்தா மழை இருக்கு. சம்மர் டைமில் இதெல்லாம் காஞ்சி போயிருக்கும். நம்மளுக்கு வந்து வர கிளைமேட் நார்மலாக வெயிலாக இருக்கும். ஆனால் இப்போ வெயிலும் அடிக்குது, மழையும் கொட்டுது, எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியல, வீடியோ எடுத்து காலையில் கிளம்பி மழையில் வந்து செம்ம ட்ரிப்பிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் செம்ம டிராஃபிக்கு. அதே டைமில் ஃபுல் மழை, ரைடை என்ஜாயே பண்ண முடியும். அது இது பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஸ்பாட்டு இதெல்லாம் கிடைக்குன்றது என்னோட ஒப்பீனியன். மவுண்டனுக்கு மேலே அதுவும் இல்லாமல் அந்த ரோட்டில் இப்படி ஏறி வந்த பாருங்க, அதுதான் பெரிய இன்னைக்கு ட்ரிப் இதோட முடிஞ்சது.